வணக்கம் நண்பர்களே. ஐசிஎன் நேச்சுரல் பாடி பில்டிங் பந்தயத்துக்கு ரெடி ஆகுதுல இந்த நாள் 9 காலை வேலைக்கு தேவையான ஓட்ஸ் மெஷர் பண்ணி வச்சுட்டு பிறகு ஜிம்முக்கு சற்று தாமதமானாலும் கிளைமேட் பார்க்கும்போது கிளம்புற டென்ஷன் அப்படியே போயிடுச்சு. அப்புறம் ஜிம்முக்கு போய் சைக்கிளை பார்க் பண்ணிட்டு மேல போய் வெயிட் செக் போட்டா 64 kg இருக்கேன். ஒழுங்கா ஜிம்முக்கு போகாம சாப்பிடாம 1 கிலோ குறைஞ்சதை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. பிறகு காஃபி தூளை கொட்டி அதை கப்பு சிப்பு நஷ்டு. நண்பர்களே, நான் எத்தனை வீடியோ போட்டாலும் இன்னமும் என் டிஎம்ஸ்ல ஒரு கால் இல்லாம ஒழுங்கா வீட்டுல உட்காந்து விட்டு எதுக்கு இந்த மாதிரி தேவையெல்லாம் பண்ற, நீ ஏன் இப்படி இருக்கிற, உனக்கு இந்த டைம்ல இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் பண்ணி உனக்கு நான் ப்ரோ கிடைக்க போகுது, இந்த மாதிரியான கேள்வியை கேட்டுதான் இருக்கீங்க. சரி, நீங்க என்னோட நல்லதுக்கு தான் சொல்றீங்க, நல்லாவே தெரியுது. ஆனா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்றேன் அப்படின்னு என் மைண்ட்ல நல்லாவே பிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதை விட்டு உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பிறகு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வர வழியில சிக்கனை பை பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போதே ஒரு பெரிய தடை. நான் சின்ன வயசுல இருக்கும்போது தீபாவளி எப்போ வரும்னு 2 மாசத்துக்கு முன்னால இருந்து வெயிட் பண்ணுவேன். இப்பெல்லாம் இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறத பார்க்கும்போது தான் தீபாவளி வருதுன்னே தெரியுது. பிறகு நம்ம தாம்பரம் அருகில் டிசேபிள் அண்ட் ஹேண்டிகேப்டட் பீப்புள்ஸ்க்கு ஒரு சிறிய மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்களா. சோ அதை அட்டெண்ட் பண்றதுக்காக கிளம்பும்போது வெளியில என்ன மாதிரியே ஒருத்தர் ஒரு கால் இல்லாம ரோட்ல போற ஒரு வண்டியும் ஓரமா நின்று லிப்ட் கேட்கறத பார்த்தேன். நானு அண்ணன் எங்க போகணும்னு கேட்கும்போது பலவரம் பஸ் ஸ்டாண்ட் போகணும்னு சொன்னாரு. அப்புறம் என் காலை பார்த்து எங்க வாங்கன்னு கேட்டாரு. அப்புறம் நான் அவர் காலை பார்த்து எப்ப ஆக்சன் ஆச்சுன்னு கேட்கும்போது அவர் 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாரு. எதுக்கு இன்னமும் கட்டக்கால் வைக்காம இருக்கீங்க கேட்டா அது எங்க வாங்கணும்னு தெரியலப்பா, அதை வாங்கறதுக்கும் என்கிட்ட காசு இல்ல பண்றாரு. சரி, இதை பத்தின ஒரு விரிவான வீடியோ விரைவில் அப்லோட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு நம்மளோட வேலன் தம்பி அண்ணா பஸ் ஸ்டாப்ல விட்டு போயிட்டு வருவாருன்னு வெயிட் பண்ணா இன்னும் ஆளே காணும். ஒருவேளை அவர் அப்படியே விட்டு வீட்டுக்கு போயிட்டானு தெரியாம அந்தமா முடிச்சுட்டு இருக்கும்போது மஜாவா என்ட்ரி குத்துறான். பிறகு போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அங்க ஒரு சில ஸ்கீம் அது இதுன்னு பேசிட்டு என்னோட டவுட் கிளியர் பண்ணிட்டு வர வழியில வேலன் ப்ரோக்கு ஒரு சில ஷாப்பிங்கும் இது என்ன பலனே தெரியல. உங்க யாருக்காச்சும் இதை பத்தி தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டு போயிடு. பிறகு வீட்டுக்கு வந்த கையோட லஞ்ச சாப்பிட்டு கடகடன்னு காலேஜுக்கு போய் ஆகணும்னு கிளம்பி ஒரு வழியா காலேஜுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரமா ஒரே இடத்துல உட்காந்துட்டு போறவங்க வரவங்க கிட்டலாம் எப்போ வருவாங்க கேட்டு கால் வலியும் முது வலியும் வந்ததுதான் மிச்சம். பிறகு பசியில அங்கேயே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வித் பீனட் பட்டர் சாப்பிட்டு காலேஜுக்கு வந்து ஒரு யூஸ் இல்லாம திரும்பி வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நாளை முடிச்சிடுறேன். வீடியோ புதுசா பாரு, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி